வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, தவறு செய்பவர்களுக்கே தண்டனை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு தோட்டம், ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. என்னென்னா, தவறு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை. ஓகேவா? வழக்கமாக வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு தானே வந்துட்டு இப்போ அந்த கஷ்டத்தில் வந்து இருக்காங்க. அந்த நிலைமை வந்து மாறும் இனிமே. அப்போது ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது எது வந்து முதல்ல தவறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பொதுவாக நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ஃபேமிலியில் நம்ம இருக்கும் பொழுது கணவன், மனைவி, அதே மாதிரி சுற்றி இருக்க குழந்தை சார்ந்தவங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்க, இவங்களுக்கு எல்லாம் பொதுவாகவே இந்த நம்பிக்கை துரோகம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏமாத்துறது, அது வந்து மிகப்பெரிய பாவம். அது மிகப்பெரிய பாவம். அதுக்கான தண்டனை வந்துட்டு என்ன, எப்படி கிடைக்கும்னா, வாழ்க்கையினுடைய முற்பாதி செய்கிறாங்கன்னா பிற்பாதியில் வந்துட்டு அவங்க அதுக்கான பலனை பார்ப்பாங்க. சரிங்களா? அதுதான் நடக்கும். எப்பயுமே ஒரு மனித வாழ்க்கையில் வந்துட்டு ஏற்றமும் இருக்காது, ஏற்றமே இருக்காது, அதே மாதிரி கஷ்டமும் இருக்காது. ஏற்ற இறக்கம் வந்து சேர்ந்து தான் மனித வாழ்க்கைங்கிறது. ஒரு ஜீவன் வந்துட்டு பிற ஜீவன்களால் துன்பப்படுத்தப்பட்டு கஷ்டத்தில் இருக்குன்னா அதுக்கான நிலையை வந்து மாறும். அந்த கஷ்டப்படுற ஜீவனுக்கான அந்த அந்த ஒரு பலனை வந்துட்டு கடவுள் வந்துட்டு உண்டாக்கி தருவார். அதுக்கான வாழ்வு உண்டாக்கி தருவார். அதான் வந்துட்டு நிற்கனுடைய நேரி. அது யார் தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு சரியானதும் முறையானது. எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி வந்துட்டு அந்த தீங்கு செய்தாங்களோ அதே மாதிரியான தீங்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு அது நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி தீங்கு வந்துட்டு நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கவங்க கிட்ட செய்யவே கூடாது. இப்போது வந்து பிள்ளைங்களை பற்றி கவலைப்படாமல் அந்த திங்க் செய்கிறாங்க ஆப்போசிட் பர்சனுக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களே யார் தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அந்த தண்டனை கிடைக்கும். தவறு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கே தண்டனை.